சரி, ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி. தகப்பனாகிய தேவனீர் ஆண்டவரே கொடுத்த அற்புதங்களுக்காக நன்றி. செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில கர்த்தர் போதுமானவராய் இருந்து தகப்பனே, தொடர்ச்சியாக நீர் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்து பிள்ளைகளை மகிழ்விக்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறோம். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி நூலினுடைய 6ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை கேட்டுதான் இது கடுமையான உபதேசம், யார் இதை கேட்பாங்கன்னு பின்னாடி வருகிற நாட்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு கடந்து போனதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதே அதிகாரத்துல ஆண்டவராய் கர்த்தர் தொடர்ச்சியாய் பேசும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 60ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடினமான உபதேசத்தை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு என்று என்ன செய்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கே சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசம், எவையா கேட்பான் இத அப்படின்னு இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போனாங்க நிறைய பேரு. உங்களை எத்தனை பேர் ஓட போறீங்களோ தெரியாது. ஆனா அந்த செய்தியை தான் ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தார். அது ஒன்றும் இதை தியானிக்கும் போது, இந்த பகுதியை தியானிக்கும் போது எனக்கு என்னமோ ரொம்ப கடினமான உபதேசமாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடுற அளவுக்கான ஒரு கடுமையான உபதேசமா எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ என்னுடைய பார்வையில் அது ரொம்ப லகுவான உபதேசமா தெரிகிறது. ஆனா அன்றைக்கு அந்த சீசர்களுக்கு அது கடினமான உபதேசமா இருந்தது. ஏன் அது இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் யூத பாரம்பரியத்திலே கட்டப்பட்டவர்களா இருந்தார்கள். அதனால் கடினமான உபதேசமா இருந்தது. பாரம்பரியத்திலே கட்டப்பட்டிருக்கிற நிலையில் அவங்க இருந்ததுனால அது எப்படி இருந்துச்சு, கடினமான உபதேசமா இருந்தது. நன்றாய் கவனிங்க. தொடர்ச்சியாக ஆண்டவராய் கர்த்தர் இந்த 2 அதிகாரத்துல 5ஆம் 6ஆம் அதிகாரங்கள்ல அவைகளை குறித்து பேசினார். இப்ப ஏன் கடினமான உபதேசமா இருந்தது? சில யூதருடைய அந்த பாரம்பரியங்கள் கட்டுகளில் அவர்கள் இருந்ததுனால, சில உலக பிரகாரமான காரியத்தை தேடினதுனால அவர்களுக்கு அது கடினமான உபதேசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து விட்டுட்டே விலகி போனாங்க. ஒருவேளை நீங்களும் சில பாரம்பரியத்துல கட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கடினமான உபதேசமா நிச்சயம் அது தோணும். இதுக்கு முன்னாடி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் கர்த்தர் பேசும்போது 43, 44ஆம் வசனங்கள்ல ஒரு காரியத்தை பேசினார். வாசிங்க பார்ப்போம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள். அவனை என்ன செய்வீங்க? அழகா ஆண்டவராய் கர்த்தர் சொன்னா, பிதாவின் நாமத்தினால வந்திருக்கிறேன், என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா இன்னொருத்தன் வருவான், சுய நாமத்தினால என்ன செய்வான், வருவான். அவன் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிதாவின் நாமத்தினாலே நான் வரேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொருத்தன் சுய நாமத்தினால வருவான், அவனை ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா நீ பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவரால வருகிற மகிமை ஏற்றுக்கொள்ளணும்னு நீ விரும்புறதில்ல. ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்தவே என்ன செய்கிறீர்கள்? ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுகிறது. ஒரு ஊழியத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஐவர் கூட்டணி இருந்துச்சு. அந்த ஐவர் கூட்டணி ஒரு நாள் எங்களை பார்த்து, ஒரு நாங்க ஊழியத்துக்கு வந்த புதுசுல நாங்க 3 பேர் கூட்டணி, அப்புறம் இப்ப 3 பேர் கூட்டணி கிடையாது, இப்ப சிங்கிள் மேன். சரியா?
அப்ப அந்த 3 பேர் கூட்டணி இருக்கும்போது, நாங்க 3 பேர் ரொம்ப நட்பா இருக்கும்போது, இந்த 5 பேர் கூட்டணி எங்களை கூட்ட அட்வைஸ் பண்ணிச்சு. பிரதர், எங்க போனாலும் ஒருத்தர் நல்லா தூக்கி பேசுங்க, அப்பதான் உங்க ஊழியத்துல என்ன கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், வாசல்கள் திறக்கும். எங்க போனாலும் ஒருத்தர் நல்லா தூக்கி பேசுங்க. அதே மாதிரிதான் நாங்க 5 பேரும் பேசுவோம். எனக்கு இந்த வசந்த வாசிக்கும் போது அவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. நாங்க 5 பேரும் பேசுவோம். அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து தனியா ரூம்ல இருக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்ல கேட்டா, அவன் சரியான கருணாக பாம்பு அப்படின்னு டயலாக் விடுறாரு. ஆனா மேடையில் என்ன செய்வாங்க, ரூம்குள்ள உட்காந்து எல்லாரும் பெரிய ஊழியக்காரர் தான், அதுல ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்கார பார்த்தோம் பெரிய கருணாக பாம்புன்றாரு. ஆனா மேடையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் புகழ்ந்து புகழ் பாடுகிறவர்கள். அப்ப ஆண்டவரும் அதான் சொல்றாரு, பிதாவினால் வருகிற மகிமையை மட்டும் தேடாம மனுஷனால ஒருவருக்கொருவர் அந்த வருகிற புகழ், ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசிக் கொள்ளுகிற காரியத்தில் இருக்கிற நீங்க எப்படி விசுவாசிகளா இருக்க முடியும்? நல்ல கவனிங்க. இதெல்லாம் விரும்புகிறவனுக்கு கர்த்தர் சொல்ற இந்த உபதேசம் என்பது சற்று கடினமான உபதேசமா இருக்கிறது. இப்ப இந்த உபதேசத்தை மறுபடியும் வாசிக்க போறீங்க. 27ஆம் வசனத்தை, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற புரோஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அதற்காகவே அவர் மீது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்தி இருக்கிறார். எதற்கு பிரதர்? அங்கே நீங்க வைக்க வேண்டிய விசுவாசம், வைக்க வேண்டிய காரியம் எதற்காக என்பதை தேவனாகிய கர்த்தர் அழகா தெளிவா நம்மிடத்துல போசுகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் 5000 பேர் என்ன பண்ணாரு, போஷித்தார். மீந்ததை 12 கூடையினரை எடுத்தார்கள். அந்த அற்புதம் நடந்தது. அதுக்கு பின்னாடி அந்த அற்புதம் நடந்த உடனே அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் என்ன நினைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 15ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் வந்து, அவர்கள் யாரு? அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறி போனார். 12 சீசனை விட்டுட்டே ஏறி போயிட்டார். ஏன்னா இந்த 12 சீசன் கூட ஜனங்களுக்கு உதவி செஞ்சாலும் செஞ்சிருவான். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக்குறதுக்கு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் தன்னை ராஜாவாக்க விரும்புகிறார்கள். அதுல போட்டிருக்கு பாருங்க, என்னை பிடித்து கொண்டு போயின்னு போடுது. இயேசு கிறிஸ்து விரும்புறாரோ இல்லையோ, தூக்கி தோல்ல வச்சுட்டு கோஷம் போட்டுருவான், ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு என்ன பண்ணிடுவான். அதனாலதான் அங்க அழகான வார்த்தையை போடுறேன்னு கேட்டேன், பிடித்து கொண்டு போய், அவரை பிடிச்சிட்டு போய் என்ன போன ராஜா வாக்குறதுக்கு. அவருக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகம் சார்ந்தது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமருக்கு எழுதும்போது அழகா எழுதுறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார். என்னைக்குமே தேவனுடைய ராஜ்யம் என்பது அது இந்த உலகம் சார்ந்தது அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை மையப்படுத்தினது அல்ல. தான் ராஜாவாய் மாற்றப்படும்படியாக ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்று அறிந்தும் தேவன் விலகி என்ன பண்ணார் கேட்டா, 12 சீசனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, மலைக்கு மேல ஏறி போயிட்டார். இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு தான் இந்த போதனை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஏறி போன உடனே சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆன உடனே சீசர்கள் இனிமேல் இவருக்கு வெயிட் பண்ணா ஒண்ணு வேலைக்கு ஆகாது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, படக தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா இரவு நேரத்துல டிராவல் பண்றது கஷ்டம். சாயந்தரம் ஆச்சு, இருந்தாலும் எங்க போனாருன்னே தெரியல. யார இனி இவரை நம்பிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, நம்ம அக்கறை சேர முடியாது என்று அவர்கள் போட்டை தூக்கிட்டு நினைச்சாங்க. அவங்க கிளம்பி போறாங்க. அதெல்லாம் அங்க சம்பவமாய் வருகிறது. அப்பதான் காற்று வீசுகிறது, கடல் என்ன செய்கிறது, கொந்தளிக்கிறது. சற்று தொலைவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார் கடல் மீது. அது அழகான வார்த்தை போட்டிருக்கிறது. அப்பொழுது 21ஆம் வசனத்துல, அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள்.
உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. யோவான் மட்டும்தான் இப்படி அழகா எழுதுறாரு. ரொம்ப வில்லிங்கா இருந்தாங்க அப்படி இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது, தமிழ் வேதாகமத்துல போட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் படகில் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அப்பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா புயல் வீசும் போதுதான் இயேசு கிறிஸ்துவ படகுல ஏத்துறதுக்கு ரொம்ப வில்லிங்கா இருப்போம். எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அப்படிப்பட்ட வில்லிங் எல்லாம் என்ன செய்யாது, வராது. புயல் வீசணும், வாழ்க்கை படகு தத்தளிக்கணும், அது ஐயோ கவுந்துருமோ அப்படின்னு என்ன இருக்கும்போதுதான் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ படகுல ஏத்திக்கலான்னு வில்லிங் என்ன செய்யும், பிறக்கும். அங்க அழகா போட்டிருக்குது, அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை படவில் ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்கள். உடனடியாக உடனே படகு அக்கறை போய் சேர்ந்தது. எவ்வளவு வேகமா சேர்ந்துச்சோ தெரியல, அது அழகா போட்டிருக்கு உடனே. அப்ப என்னன்னு கேட்டோம்னா, அக்கறைக்கு போனோம்னா நமக்கு முதல்ல வில்லிங்னஸ் வேணும், முதல்ல எனக்கு மனது வேணும். என் படகுல யாரை ஏத்துறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது. ஆனா மனது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை விரும்புற வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இயேசு கிறிஸ்து வருவார். விரும்பாத வாழ்க்கைக்குள்ள அவர் வருவதே கிடையாது. சீசல்கிட்ட சொன்னாரு, அங்கே லாசரு மரித்து போனான், வேண்டுமென்றே 2 நாள் தாமதம் பண்றாரு. 2 நாட்கள் வேண்டுமென்றே இயேசு தாமதம் பண்றார். தகவல் கிடைச்ச பிறகு நல்லா கவனிங்க, 2 நாள்ல தகவல் கிடைச்சிருக்குது, இறந்துட்டான்ற தகவல். ஆனா அதுக்கு பிறகு வேண்டுமென்றே தாமதப்படுத்துறார். 4 நாள் கழிச்சு நினைச்சாரு போய் சேரார். போகும்போது சொல்றாரு சீசர்கிட்ட, யோவான் 11 அதிகாரத்துல, ஐயா நீங்க அங்க இல்லாதனால உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய போகுது, கூட போகிறது. விசுவாசத்திலே பலப்பட போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கே இல்லாததுனால பிதா மகிமைப்பட போகிறார், நானும் என்ன செய்ய போறேன், மகிமைப்பட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கடந்து போறார். அப்ப லாசருவை உயிரோடு எழுப்புவது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டமா இருந்தது. அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே மார்த்தாள் வேகமா ஓடி அவரை எதிர்கொண்டு ஓடுகிறார். ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு மார்த்தாள் ரொம்ப மோசமானவ, மரியாள் ரொம்ப நல்லவன் நினைச்சே கூடாது, தீர்மானிக்க கூடாது. ஒரு சம்பவத்தை வச்சு கர்த்தர் தீர்மானிக்கிறது இல்லை, அதே மாதிரி நீங்களும் தீர்மானிக்க கூடாது. இந்த இடத்துல வேகமா ஓடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை அநேக காரியங்களை குறித்து பேசுறா. அவள் பேசுவதில் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அடக்கம், 2ஆம் வருகை அங்கே பேசப்படுகிறது. மார்த்தாளால மரித்தோர் உயிர்த்தெழுதல் பேசப்படுகிறது. அப்ப மார்த்தாளுடைய ஆவிக்குரிய குவாலிட்டி என்ன, நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். என்னமா ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் வெறுமனே சமைக்க மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரியும் மரியாள் தான் ரொம்ப உத்தமிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவளை அந்த செகண்ட் கம்மிங்கை பத்தி பேசுறா, மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறா. அந்த அளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பாத்தீங்கன்னா மிக நெருக்கமா பேசுறா. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாளோடு அந்த ஊருக்குள்ள பிரவேசிக்கல. மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. எது வரைக்கும் கேட்டீங்கன்னா, மரியாளோடு கூட அந்த ஊராரும் வந்து வருந்தி அழைக்கிறவரை, வருந்தி, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அதுல இருக்கும், நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். வருந்தி அழைக்கிற வரை அங்கேயே இருக்கிறாரு. மரியாளோடு அந்த ஊரார் அந்த குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் போறாங்க. மார்த்தாள் தன்னை சந்தித்த அதே இடத்துல இயேசு நிற்கிறாரு. போனதுக்கு நோக்கம் உண்டு, போனதுக்கு திட்டம் உண்டு. ஆனா நீங்க வருந்தி அழைக்காம உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வரவே மாட்டார். பிரதர் என்ன குறிச்ச தேவ நோக்கம் என்ன, என் பிள்ளைகளை குறிச்ச தேவ திட்டம் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. ஆனா நீங்க கூப்பிடாம உங்க வாழ்க்கைக்குள்ள அவரால் என்ன செய்ய முடியாது, கிரியைகளை நடப்பிக்கவே முடியாது. அது ரொம்ப முக்கியமான உணர வேண்டிய ஒரு பகுதி. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு நடந்ததான ஒரு காரியம் தான் அங்கே நம்ம வாசித்த வசனம். அப்ப இந்த 27ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை 26ஆம் வசனத்துல பேசினாரு. வாசிக்கலாம். 26ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதம் 5000 பேர் போஷிக்கப்பட்ட அற்புதம் நடந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்களும் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா ஓடி வந்து சேர்ந்துட்டாங்க. அக்கறைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன பாக்குறான்னு கேட்டீங்கன்னா, இயேசு படகு கிளம்பும் போது இல்ல. அவரு மலை மேல ஏறி போனவர் எங்க போனாரோ தெரியாது. படகு கிளம்பும் போது 12 பேர் தான் இருந்தான். இப்ப இயேசுவே எங்க இருக்கிறாரு,
இங்க இருக்கிறாரு. அதை குறித்து ஆச்சரியப்படுறாங்க, அதை குறித்து கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் விட்டு சொல்றாரு, ஐயா, என்னை விசுவாசித்து ஓடி வந்த, என்னை தேடி ஓடி வந்த, ஆனா அற்புதத்தை பார்த்ததினால் அல்ல, நீ தின்ன சோத்துக்காக என்ன பண்ண, என்னை தேடி வந்த. இதான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இப்ப திரும்ப திரும்ப எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இப்போ நீ அற்புதத்தை கண்டு என்னை தேடி வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றாரு. அப்படிதானே அதோட மீனிங். ஒருவேளை அற்புதத்தை பார்த்து தேடி வந்திருந்தா ஆண்டவராய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்ப அற்புதத்தை பார்த்து தேடுறான்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த அற்புதம் யாரால நடந்ததுன்னு விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவால் நடந்தது, அல்லது பிதா இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்தார் என்கிற விசுவாசம் வருது, நம்பிக்கை வருது. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அற்புதத்தை பார்த்து நீ என்கிட்ட தேடி வந்தா கூட பரவாயில்லங்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு எதை அடிப்படையாக கொண்டது அப்படி கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் சொல்லுவேன் 99% தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை கொண்டு அடிப்படையாக கொண்டுதான் ரட்சிப்பு நமக்குள்ளே வந்தது. யாரெல்லாம் பரலோகம் போகணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னு கேட்டா ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நெருக்கடி வந்தது, பிரச்சனை வந்தது, புறக்கணிக்கப்பட்ட நிலை வந்தது, தேவைன்னு ஒண்ணு வந்துச்சு, பினான்சியலா பிரச்சனை வந்துச்சு, நோய்கள் வந்தது, பல போராட்டங்கள் வந்தது. அதே நடுவில் ஆண்டவராய் கர்த்தரை தேடணும். அவர் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு என்ன செய்தாரு, நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்தாரு. அதனால இயேசு கிறிஸ்து மேல அன்பு என்ன ஆயிடுச்சு, கூடி போச்சு. அந்த அன்பு கூட்டினதுனால ஒருவேளை என்னுடைய ரட்சிப்பும் அப்படிதான். புறக்கணிக்கப்பட்ட நாட்கள்ல, வெறுமையாக்கப்பட்ட நாட்கள்ல கிறிஸ்து என்னை நேசித்தாரு. ஒரு தேடல் இருந்தது. தேடலை தேவனாய் கர்த்தர் எனக்குள்ளே கொண்டு வந்தாரு. வந்து என்னை பிளஸ் பண்ணாரு, எனக்கு அற்புதத்தை செஞ்சாரு. அவர் மேல அன்பு கூடிருச்சு. ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்த உடனே கர்த்தருக்கு எதையாவது செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. தேவனுடைய அழைப்பு வந்தது. ஊழியக்காரனா மாறிட்டேன். ஆனா துவக்க நாட்கள் எப்படி இருந்துச்சு பிரதர்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நான் இயேசுவை தேடினேன்? இல்ல, என் வாழ்க்கையில பிரச்சனையினால இயேசுவை தேடினேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதான் உங்க வாழ்க்கையில் இருக்கும். எபிரேயர் எழுதி ஆசிரியர் எழுதும் போது 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களில ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு எப்படி வருது, அந்த ரட்சிப்பு உறுதியாக்கப்படுகிறது எப்படி என்றெல்லாம் அழகாய் தெளிவாய் பேசுகிறார். வாசிக்கலாம். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. தேவனுடைய சுவிசேஷம், கர்த்தருடைய வசனம் எப்படி பிரதர்? முதல்ல கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் சொன்னதை அன்னைக்கு இருந்து அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லது எபிரேயர் எழுதிய ஆசிரியர் என்ன சொல்றாரு? அவர் சொன்னாரு, அதை நான் கேட்டேன், கேட்டதை உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், உறுதியாக்கி இருக்கிறேன். வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்த செய்கைகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்ப ரட்சிப்பு நமக்கு சும்மா வரல. பல விதங்கள்ல தீர்க்க தரிசனங்கள், தேவனாய் கர்த்தருடைய அடையாளங்கள், அற்புதங்கள், அவைகள் மூலமாக அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு சகோதரர் ஒரு குடும்பத்தை இங்க அழைத்து கொண்டு வந்தாரு. அவருடைய மனைவி கர்ப்பிணியா இருந்தா, ஆனா கொஞ்சம் என் மனைவி கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடா இருக்கிறா. நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்தாங்க. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். இப்ப பாவம் பெருகினதான ஒரு ஊரு, அங்க அக்கா தங்கச்சின்னும் கிடையாது, அண்ணன் தம்பின்னும் கிடையாது, ஏராளமான பாவங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு ஊர் என்னுடைய ஊரு. அதெல்லாம் பார்த்து 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 எனக்குள்ள ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் சென்னை வந்த பிறகு கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். அங்க இருக்கிற ஏதான சில காரியங்கள் எனக்கு பிடித்திருந்தது. அப்படியே நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன். இங்க கொடுக்கப்படுகிற போதனைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி சொன்னாரு. பைபிள் வசனங்களை குறித்து ரொம்ப தெரியாது, ஆனா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து போய் ஒரு இடத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அவருடைய மனைவி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. வந்தாரு, வந்தோடனே ஜோமன்னு சொன்னாரு. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனம், அவங்க பூர்வீகமா இருந்தது, அதெல்லாம் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிச்சோன்னு அவர் சொன்னாரு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் சரி இதெல்லாம் உங்களை ஒருத்தர் என்கிட்ட அனுப்பி வச்சார்ல, அவருக்கு தெரியுமான்னு கேட்டேன்.
யாருக்குமே தெரியாத ரகசியங்கள் அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்ப அவருக்கே தெரியாது, அப்ப எனக்கு யார் சொன்னா? உங்களை கூட்டிட்டு வந்தவருக்கு தெரியாத விஷயத்த கர்த்தர் சொல்றாரு. அப்ப யார் சொன்னா? கர்த்தர் பேசினாரு. அப்ப கர்த்தர் பேசினார். அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டோன்னு பாத்தீங்கன்னா சபைக்கு வராரு, உட்கார்றாரு, ஜெபம் பண்றாரு. மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் என்ன செய்கிறது? வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறாரு, அதை அனுபவிக்கிறாரு. அப்ப இனி எப்படி பிரதர் அவர் அந்த வார்த்தைகளுக்குள்ளே ஊன்ற கட்டப்படும்படி தேவன் நடத்துவார். அப்ப துவக்கம் என்ன? ஒரு மனுஷனை கர்த்தர் அவர் கொடுத்ததான வரங்கள் மூலமாக தொடுகிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, முன்னாடி நாங்க உபவாச கூட்டத்துக்கு வரும்போது தீர்க்க தரிசனத்துக்காக வருவோம் பிரதர், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, வார்த்தைகளுக்காக வாரோம். அப்ப துவக்கம் என்ன? அப்ப எனக்கு ஒரு நோயினுடைய பிரச்சனை இருந்தது, அதுல கர்த்தர் தொட்டு அற்புதம் பண்ணாரு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அவசியமா இருந்தது, அந்த வரங்கள் மூலமாக தேவன் ரட்சிப்பை கொடுத்தாரு. அப்ப அற்புதங்களை நாடி அற்புதங்களை பற்றி கொண்டு விசுவாசித்து தேவனை தேடி வருவதை தேவனாய் கர்த்தர் விரும்பத்தான் செய்யறாரு. அதன் மூலமா தான் ரட்சிப்பை என்ன செய்யுது? வருது. கிராமங்கள்ல ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க பிரதர்? போய் ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள் மூலமாகத்தான் தேவனாய் கர்த்தர் அவளை தொடுறாரு. வந்து ஜோம் பண்றான், என் மாடு 2 நாளா காணும் பிரதர், ஜோம் பண்றான். நம்ம ஜோம் பண்ணிட்டு வந்து கவலைப்படாங்க, 2 நாள்ல மாடு வந்துடும் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். 2 நாள்ல கரெக்டா மாடு என்ன செய்யுது? மாடு போய் சேருது, ஆடு போய் சேருது, அற்புதம் என்ன செய்யுது? நடக்குது. அப்ப ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த ஆத்மா என்ன ஆயிரும்? தேட ஆரம்பிச்சுதான் கர்த்தருக்குள்ள ரட்சிப்புகள் என்ன பண்ணிடும்? கடந்து வந்துடும். அற்புதம் நடந்தோன்னு கர்த்தரை பிடிச்சிடும். அப்ப நீங்க நினைச்ச முடியாது, ஈஸியா தள்ளிட முடியாது. என்ன தள்ளிட முடியாதுன்னா, அற்புதத்தை எல்லாம் பார்க்காதீங்க, இயேசுவை தேடுங்க, நித்திய ஜீவன் தான் பெருசுங்க. அப்ப இயேசுவே சொல்றாரு நித்திய ஜீவன் தான் பெருசு, கரெக்ட் தான். ஆனா நான் எதன் மூலமா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள ஜனத்தை கொண்டு வர்றேன்? தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, வரங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய செயல்பாடுகளை புகுத்துறார். அது அவருடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்தது. கிதியோன் மறுபடியும் எத்தனை முறை அடையாளம் கேட்டான்? 3 முறை அடையாளம் கேட்டான். நல்லா கவனிங்க. அத்தனை முறையும் ஆண்டு சொன்னார், இப்படி நனையணும், சரி ஓகே, அது நனையணும், இது நனையாம இருக்கணும், ரைட் ஓகேன்னா கர்த்தர் சொன்னாரே தவிர, ஒரு தடவை சொன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சல. நம்மளால என்ன செய்வோம்? நானா இருந்தா என்ன செய்வேன்? ஒரு தடவை சொன்ன உனக்கு மண்டையில ஏறாது, போயிட்டே இரு அப்படி சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. என்ன சொன்னாரு? மறுபடியும் கேட்டாலும் ரைட் ஓகே, எனக்கு என் ஜனம் அது வரணும் என்பதற்காக ஒரு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, அற்புதத்தை எதிர்நோக்கி இயேசுவை தேடி வந்திருந்தானா கர்த்தர் வருத்தப்பட போறதே இல்லை. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீ அற்புதத்தை பார்த்தெல்லாம் வரல, நீ திங்கிற சோத்துக்கு தான் வந்தாரு, போஜனத்திற்காக அல்ல. அப்ப இந்த போஜனம் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான இச்சைகளுக்காக, உலக பிரகாரமான காரியங்களை குறிக்கிறதான வார்த்தை. போஜன பிரியனை பாருங்க, அவனுக்கு சாப்பிடுறது சரியா செட் ஆகலன்னு டென்ஷன் ஆயிடுவான். நிறைய இந்த போஜனத்துக்கு அடிமையான கூட்டம், எப்பொழுதும் தேவன் அருவருக்கிற கூட்டம். சாப்பாடு முக்கியமானது அல்ல யாருடைய பார்வையில? தேவனுடைய பார்வையில. அதை பல இடத்துல கர்த்தர் பேசிட்டே வர்றார். அப்படி ஒரு இடம் இந்த இடம். அப்ப கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீ அற்புதத்தை நாடி அதை பார்த்து என்னை விசுவாசித்து வந்திருந்தா பரவாயில்ல, ஆனா நீ போஜனத்திற்காக என்ன செஞ்ச? நீ கடந்து வந்த. அதை சொல்லிட்டு ஆண்டு சொன்னார் 27ஆம் வசனத்துல, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. இந்த சாப்பிடுற சாப்பாடுலாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். பல சந்தர்ப்பங்கள்ல பல வசனத்தை பயன்படுத்துறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு சாப்பிடுறதுனால அது குறைஞ்சு போகின்றாரு, அது முடிஞ்சு போகின்றாரு. இந்த சாப்பாடு அது அழிவுக்குரிய ஒன்றா இருக்கிறது. எவ்வளவு அதிகமா சாப்பிட்டாலும் நீங்க ஒண்ணு என்ன போறது இல்ல, அது ஒண்ணும் பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டாக்க போறது இல்லை. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான உணவு மட்டும்தான் பாடி அக்செப்ட் பண்ணும், மீதி எல்லாம் முன்னாடியே பின்னாடியே போயிடும். இப்ப கர்த்தர் என்ன பதிய வைக்கிறாரு? இந்த உலக சம்பந்தமான எல்லாம் அழிவுக்குரியது. அது ஒரு நாள் அழிஞ்சு போகும், ஒரு நாள் அது பழமையாய் போகும். நீங்க லேட்டஸ்டா ஒண்ணு வாங்குறேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, உலகத்துல பயன்படுத்தவே முடியாது. இன்னைக்கு லேட்டஸ்ட் மொபைல் ஒண்ணு வாங்கினீங்கன்னா அடுத்த வாரமே வேற ஒன்று வரும். லேட்டஸ்டா உங்க வீட்டுல டிவியோ மொபைலோ எதையும் நீங்க பயன்படுத்த முடியாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். புதுசா வீடு கட்டிங்கன்னா பழசாயிரும். எல்லாமே என்ன ஆகும்? அது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற போஜனம். அப்ப ரெண்டாவது என்ன சொன்னாரு? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறேன் போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நித்திய ஜீவனுக்காக சொல்லல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற என்னது? போஜனம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற
போஜனம் அந்த வரைக்குன்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அப்படின்னா என்ன பிரதர்? என்னை நித்திய ஜீவன் கூட்டிட்டு போகிற நாள் வரைக்கும் இந்த உலகத்துல எனக்கு அவசியமான போஜனம் ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களை வாழ வைக்குது. எது பிரதர்? நித்திய ஜீவன் வரைக்கும் கடந்து போகிற போஜனம். அதான் அந்த வரைக்குன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நித்திய ஜீவனுக்காக எனக்கு ஒரு போஜனம் அல்ல, அந்த நித்திய ஜீவன் வரை என்னை நடத்துகிற போஜனம். என்னை நடத்துகிற போஜனம். அந்த போஜனம் சும்மா கிடைக்காது. அந்த போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். இந்த போஜனம் அதான் நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த உலகத்தில் என்னை கொண்டு செல்கிற, இந்த உலகத்தில் எனக்கு அவசியமான, இந்த பூமியில நான் வாழுகிற வரை என்னை நடத்தத்தக்கதான போஜனம் ஒன்று இருக்கிறது. அது நான் கிரியை நடப்பிச்சா எனக்கு கிடைக்கும். அது ஆண்டவராய் கர்த்தர் கணிச்சு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க. அழிந்து போகிற போஜனம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 வசனத்தை காமிக்க விரும்புறேன். ஏசாயா 55 அதிகாரம் 2 வசனம். உலக பொருள் அது எப்படிப்பட்டது? ஏசாயா 55:2. நீங்க நல்லா கவனிங்க. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தர் சொல்றாரு. இத பல இடத்துல பல சந்தர்ப்பத்துல தேவனாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒன்று. இந்த உலகத்துல வாழுகிற வர கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நல்லா உண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு. அதை விட உனக்கு வேற ஒரு பங்கு கிடையாது. பிரசங்க 5 பார்க்கிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் அதை நம்மகிட்ட பேசிக்கிட்டே வரார். அப்ப என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, திருப்தி இல்லாத பொருள் எவ்வளவு சேர்த்தாலும் உனக்கு என்ன வராது. இன்னும் சொல்ல போனா சேர்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் திருப்தி வராமலே இருக்கும். என்னங்க, ஒரு சென்ட் நிலம் வாங்கும்போது, நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்காது. ஒரு சென்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தோணும்? வாங்கிட்டே இருக்கணும். எவ்வளவு வாங்கினாலும் என்ன வராது? வருமா பிரதர்? வரவே வராது. சரிங்க, சோம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு வீடு, ஒரே ஒரு பெட்ரூம் இருந்தா போதும், 2 பெட்ரூம் இருந்தா போதும். கர்த்தரும் கொடுத்துருவாரு. கொடுத்த பிறகு எத்தனை பேர் திருப்தியா இருக்கீங்க? முதல்ல தப்பு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு ரூம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரிங்க, முதல்லயே ரொம்ப உஷாரா 3 ரூம் வாங்கிட்டீங்க, அப்பா திருப்தி வருமா? இது கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னங்க, அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உலக பொருளால ஒரு மனுஷனுக்கு திருப்தி வரவே வராது, வரவே வராது. சாப்பாட்டு பிரியனுக்கு சாப்பிடறதுல திருப்தி வரவே வராது. எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அது ஒரு குறை சொல்லுவான். அப்படிப்பட்ட கணவனை பெற்றவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். என்ன சொன்னாலும் குறை சொல்லுவாயா? எவ்வளவு டேஸ்டா வச்சாலும் அதுல உப்பு இல்லம்மா, காரம் இல்லம்மா, ஒரு நாள் புளி இல்லம்மா, ஏதோ நினைச்சுவான். எங்க வீட்டுல வேணா சிஸ்டர்கிட்ட கேளுங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு உப்பே இல்லைனாலும் இல்லாம அவ சொல்ல, சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானப்பா. எது இருக்குதோ சாப்பிடுறோம், அவ்வளவுதான். என்ன இருக்குதோ அது சாப்பிடுறோம். அது என்ன இருக்குது, அது எப்படி இருக்கிறத பத்தி நமக்கு என்ன செய்யல, அது விஷயம் இல்லை. அப்படிதானே? என்னங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு நாள் சாப்பிட்டீங்க, சூப்பரா இருந்துச்சு. அடுத்த நாள் சாப்பிடும்போது அதே ஹோட்டல் தானே, ஆனா நல்லா இல்லை. அப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? மாஸ்டர் மாறி இருப்பாரு அப்படின்ட்டு வரீங்கல்ல. ஆனா வீட்டுல மட்டும் எவ்வளவு வில்லங்கம் பண்றீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை. சரிங்க, எப்படி ஆகலும் வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடணும், இன்னைக்கு மீனை கடிச்சே ஆகணும். கடிச்சோன்னு திருப்தி வந்துருதா? குறைதானே சொல்றீங்க. அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாழ்நாள் முழுக்க எதுலயும் திருப்தி வராது. அதுக்காக எதுக்கு நீ பிரயாசத்தை செலவு பண்றேன்னு கேக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? அது அழிந்து போகக்கூடிய பொருள், அதுக்காக நீ ரொம்ப பிரயாசப்படாத. அது நடக்கும் போது வாங்கிக்க, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கிக்க, இருப்பதை வைத்து மகிழ்ச்சியா இரு. இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். உன் பிரயாசத்தை செலவழிப்பானேன், அதோட அர்த்தம் தான். என்னன்னா, கிடைக்காத நோக்கி எதுக்கு இதை பண்ணிக்கணும் அதை பண்ணின்னு ஓடுறதை விட இருக்கிறத வச்சு ஜாலியாரு. அப்ப அது பிரதர், அது கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்க. ஓடி 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 உனக்கு திருப்தி வர போறது இல்ல. எதுக்காக ஓடுற?
எதுக்காக பிரயாசத்தை செலவு பண்ற? அதுதான் இங்க சொல்லப்படுகிற காரியம். பிரசங்கி இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. ஒண்டிக்காரையா? பிள்ளை குட்டி இருக்கா? அதுவும் கிடையாது, சகோதர சகோதரி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா எவ்வளவு வேலை பாக்குறாங்க. ஏழை எளிய மக்களை குறிச்சு கவலைப்படுறானா? அவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு யோசிக்கிறானா? எதையாவது யோசிக்கிறானா? கர்த்தர் அதான் சொல்றாரு, அழகா சொல்றாரு, பிள்ளையும் இல்ல சகோதரனும் இல்ல, அப்படி இருந்த அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவனுடைய கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாவதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. எவ்வளவு அழகா ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒன்னையும் அனுபவிக்கலையா, ஆனா யாருக்காக அவன் பிரயாசப்படுறான்னு தெரியலன்றாரு. பிள்ளை குட்டி இருக்கிறவனுக்காக சரி சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைக்கு 4 காசு வச்சுட்டு போகணும்னா அவனை ஒத்துக்கலாயா? இவனுக்கு எவையா இருக்கிறான்? ஏன் லைஃபை என்ஜாய் பண்ணாம கிடந்து எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? தான் ஒன்றையும் நிச்சயறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு கர்த்தராகிய தேவன் சொல்ல. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுக்கு? அனுபவிக்கிறது. எதுக்கு? அனுபவிக்கிறது. அப்ப சேமிப்பு பிரதர் சேமிக்க சொல்றாரு. எல்லாத்தையும் சேமிக்க சொல்லல. ரோட்ல பிச்சை எடுத்து என்ன சாப்பிடு, வர்ற சம்பளத்தை எல்லாம் என்ன பண்ணிக்க, சேர்த்து வைலாம் கர்த்தர் சொல்ல. செலவு போக மீதியை சேர்த்து வை. அப்போ லைஃபை என்ஜாய் பண்ணு என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உன் இளம் வயது மனைவியோட மகிழ்ந்துரு, பெண்களுக்கு உன் இளம் வயது கணவரோட மகிழ்ந்துரு. அவ்வளவுதான். சந்தோஷமா இரு, பிள்ளை குட்டியோட இரு, குடும்பமா இரு, மகிழ்ச்சியா இரு, நல்லா அனுபவி. எப்படிங்க அனுபவிக்கிறது? காசு இருக்கிறவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா, நீ சாதா ஹோட்டலுக்கு போ. அவன் லீ மெரிடியன் போனா பிரதர், நான் முனியாண்டி விலாசுக்கு போனேன், அவ்வளவுதான். என்னங்க என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு பிரதர். வெக்கேஷன்ல அவன் சுவிட்சர்லாந்து போனான் பிரதர், எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பக்கத்துல இடத்து போயிட்டு வந்தேன். லைஃப் என்ஜாய் பண்ணு. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. உலக பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும், நீ சேர்த்து வச்சாலும் அழிஞ்சு போகும். பேங்க்ல வச்சுட்டு இருக்கிற பொருளை திடீர்னு நைட்டு ஆர்டர் போட்டு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிடுவாரு. எது வேணா நடக்குங்க வாழ்க்கையில. அதனால ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்ல, இருக்கிற நாள்ல சந்தோஷமா இரு. உலக பொருள் உன்னை திருப்திப்படுத்தாது, திருப்திப்படுத்தாத அதுக்காக அது பின்னாடியே முழு பிரயாசத்தை என்ன செய்யாத, செலவழிக்காத, உழைக்காதன்னு கர்த்தர் சொல்லல. உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை பாரு, கொடுத்திருக்கிற தொழிலை பாரு. பைபிள் வசனம் நமக்கு என்ன சொல்லுது? முழு பலத்தோட அந்த வேலை என்ன செய். ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்காம செய்யணும்னு கர்த்தர் சொல்லல. ஒண்டி கெட்ட காரணம் அப்படிதான் இருக்கிறான், இவனும் அப்படிதான் இருக்கிறான். அதுதான் தேவனாய கர்த்தர் சொல்ல, அது அழிந்து போகக்கூடிய பொருள், அது அழிந்து போகும். எப்படி ஒரு நாள் அழிஞ்சிடும். அது என்ன செய்யாது, நிலைத்திருக்காது, அது அழிந்து போகும். அழிந்து போகிற பொருளுக்காக அல்ல, அப்போ உலகப்பற காரியத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு போகிற ஒரு போஜனம் இருக்கு. அந்த போஜனத்துக்காகத்தான் நீ என்ன செய்யணும், நீ பிரயாசப்படணும். அந்த போஜனத்துக்காக தான் நீ ட்ரை பண்ணணும். அதை உன் நித்திய ஜீவன் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போகும். அப்படின்னு என்ன பிரதர், இந்த உலகத்துல அதான் என்னை சரியான நிலையில கூட்டிட்டு போகும். அது என்ன பிரதர் நமக்கு வார்த்தைகள் சொல்லுகிறது, அது எப்படி கொடுக்கிறார் என்பதையும் வசனம் சொல்லுகிறது. இப்ப ஆத்மாவுக்கான அந்த உணவு என்ன? யோபின் புஸ்தகம் 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆங்கில வேதாமம் சொல்லுகிறது நெசசரி ஃபுட் போட்டிருக்குது. தமிழ்ல வேண்டிய ஆகாரம், அதாவது தேவையான ஆகாரம். தேவையான ஆகாரத்தை விட பெருசு என்னது? அவருடைய வார்த்தைகள். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு நெசசரியான, எனக்கு தேவையான உணவை பார்க்கலும் அதிகமாய் நான் காத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அழகா சொல்றார். இதுதான் என் ஆத்துமாவுக்கு தேவை. அவருடைய வாயிலிருந்து வருகிற வசனம்,
அது என்னுடைய அந்த தேவையான உணவை காட்டிலும் பெரியது பெரியது. அப்ப என்ன சொல்ற, உலக பிரகாரமா 24 மணி நேரமும் உணவு மற்ற காரியத்துக்காக ஓடுறதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் என்ன செய்ய, செவி கொடு. இது ஆண்டவராய் கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் என்னோடு என்ன பேசினார் பிரதர், இன்னைக்கு எதை கொண்டு பேசி இருக்கிறார், அது நமக்கு நல்லா தெரியணும், அதை வாஞ்சிக்கணும். எதை விட பிரதர், எனக்கு தேவையான உணவை விட, என்னுடைய நெசசரியான என்னுடைய உணவை விட, எனக்கு ஆத்துமாவுக்காக உணவாகிய அந்த காரியத்தின் மீது எனக்கு தாக்கம் வேண்டும், விருப்பம் வேண்டும், ஓட்டம் வேண்டும். அதைத்தான் நான் அதிகமா என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான், அவன் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகமா சாப்பிட்டு செத்தவன் தான் உலகத்தில் அதிகமே தவிர சாப்பாடு குறைவுனால செத்தவன் ஒருத்தனும் கிடையாது. ஓராத்தினு செத்தவன் தான் உலகத்தில் நினைச்சான் அதிகமா இருக்கிறான். எனக்கு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஆகாரம் என்னுடைய ஆத்மாவுக்கானது, என்னுடைய சோலுக்கானது. அத எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் வைத்துக் கொள்ளுவேன் என்பதை தான் அழகா யோபின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 103 வசனம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தைகளினால இந்த சங்கீதம் 119 எழுதிய எஸ்ரா, கரெக்டா சொல்றீங்க, எஸ்ரா உணர்வடைந்தார். எஸ்ரா நல்ல தேவனுடைய மனுஷன் தான், ஆனாலும் அவனுக்கு உணர்வை தந்தது தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். அப்ப அவ்வளவு முக்கியமானது. என்ன பிரதர், என்னுடைய ஆத்மாவுக்கு அது ரொம்ப முக்கியமானது. 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வாஞ்சியாயிருங்கள். ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்ல, சின்ன குழந்தை எப்படி பாலுக்கு அழுகிறதோ அது போல அதுக்கு தேவையான ஃபீடு கிடைக்கிற வரைக்கும் அது அழுகை என்ன செய்யாது, தேவையான உணவு கிடைக்கிற வரைக்கும் அது அழுகை நிப்பாட்டாது. அவ்வளவு அதன் மீது வாஞ்சை வசனங்கள் மீது நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். கதறி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. அப்ப அந்த கதறல் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றார். எதுக்கு பிரதர், தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுவதற்கு. அதை தேவனாய் கர்த்தர் எப்படி அதை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இதை யோவான் 6 அதிகாரம் 51 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிக்கலாம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். உலகத்தின் ஜீவனுக்காக, நித்திய ஜீவன் வரைக்கும் எனக்கு தேவையான போஜனம். இங்க உலகத்தின் ஜீவன், நித்திய ஜீவன் அல்ல, உலகத்தின் ஜீவன். அப்ப உலகத்துல வாழும் போது ஜீவன் உள்ளவளாய் வாழ்ந்தா தான் நித்திய ஜீவன் வரைக்கும் நினைச்ச முடியும், நான் டிராவல் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு ஒரு போஜனம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், அதுதான் மாம்சமாகிய நானாய் இருக்கிறேன், வானத்திலிருந்து இறங்கின அப்பமா இருக்கிறேன். எசேக்கியேல் 34:14 வாசிக்கலாம். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவர்கள் நல்ல தொழுவத்தில் என்ன செய்யும், படுத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 10:3-4. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் கண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்லா கவனிங்க, வனாந்தரத்துல போனாலும் சரி,
தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினாலே சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை தேவனாகிய கர்த்தர் மேய்க்க விரும்புகிறார், உங்களை போஷிக்க அவர் விரும்புகிறார். எதால? வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும் போதும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய தண்ணீரை தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க புசித்தாங்க. அப்ப தேவன் உங்களை வனாந்தரத்துல கூட்டிட்டு போனாலும் சரி, செல்வ செழிப்பில் அழைச்சிட்டு போனாலும் சரி, சிறையிருப்புகள் நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அல்லது சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உங்களை தேவனாகிய கர்த்தர் போஷிக்கிறார். எதுல பிரதர்? அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான மேன்மைகளினாலே. அதை போஷிப்பதற்கு அவர் என்ன செய்யறாரு? இப்ப எரேமியா வாசிக்கலாம் 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வார்கள்? மேய்ப்பார்கள். அந்த எசேக்கியேல் 34 நல்ல தொழுவோம், நல்ல மேய்ச்சல் கர்த்தர் பேசும்போது அந்த இடத்துல அழகா சொன்ன வார்த்தை என்னன்னா, என் ஜனத்தை கள்ள மேய்ப்பினிடத்திலிருந்து மீட்டு அவனை நான் விதமாய் போஷிப்பேன். கள்ள மேய்ப்பினிடத்திலிருந்து மீட்டு நான் அவனை விதமாய் போஷிப்பேன் அப்படின்னார். இங்க சொல்றாரு, நல்ல புத்தியோடு அறிவோடு ஞானத்தோடு மேய்க்கத்தக்கதாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை தேவனுடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். எதுக்கு பிரதர்? அதை மேய்க்கணும் என்பதற்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கன்வென்ஷன் கூட்டத்துக்காக போயிருந்தேன். 3 நாட்களும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து அவளோடு அந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதுல ஒரு நாள் கள்ள மேய்ப்பனிடமிருந்து தன் நாட்டை மீட்டு தேவனாய் கர்த்தர் போஷிக்கிறார் என்பது தலைப்பா இருந்தது. முடிஞ்சது 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அடுத்த வாரம் ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு வாலிப பிள்ளை மேல கை வச்சுட்டாரு. யாரு? ஐயர்வால். அவரை உடனே சேர்மன் போஸ்ட பிடிங்கி ஒரு டம்மி ஆக்கி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து இன்னொரு தம்பி எனக்கு போன் பண்ணி சொன்னா, போன வாரம் கர்த்தர் பேசும்போது மனம் திருந்தி இருந்தார் கூட இந்த ஆள் என்ன பண்ணிருப்பாரு, நல்லா இருந்திருப்பாரு. இப்ப ஒரு வாரத்துக்குள்ள இப்படி தலைகளாய் போச்சு. இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது ஆண்டவராய் கர்த்தர் எதற்கு கள்ளமைப்பினிடமிருந்து எப்படி ஆடு விடுவிக்கப்படுகிறது என்பதை குறித்து ஏன் ஒரு நாள் எங்களுக்கு இப்பதான் என்ன செய்யுது தெரியுது அப்படின்னா. இன்னைக்கு வேணா கிராஸ் செக் என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ல, இப்படித்தான் உங்களை என்னையும் போஷிக்க விரும்புறார். நான் மனாந்தரத்தில் இருந்தாலும் சிறையிருப்பில் இருந்தாலும் விடுவிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்திலே ஜீவன் உண்டாகும்படியாக நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு போகத்தக்கதான ஒரு காரியமாக போஜனம் இருக்கணும்னு விரும்புறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த போஜனம் கிடைக்கும்படியாக நீ கிரியைகளை நடப்பி. இந்த போஜனம் கிடைக்கிறதுக்காக என்ன செய்ய? கிரியைகளை நடப்பி. அந்த கிரியை என்ன? அது பின்னாடி வருகிற அந்த வசனங்களை மறுபடியும் பேசுறாரு. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, இந்த போஜனத்தை அந்த 27ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி பிரதர்? அதற்காகவே பிதா அவரை முத்தரித்திருக்கிறார். மனுஷகுமாரன் மூலமாகத்தான் உங்களுக்கு இந்த போஜனம் என்பது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எந்த போஜனம் பிரதர்? நித்திய ஜீவன் வரைக்கும் தேவையான போஜனம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவையான ஜீவனாகிய போஜனம். இதை தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார், மனுஷகுமாரன் கொடுப்பார். அப்போ இங்கே இப்படிப்பட்டதான போஜனத்தை பெறுவதற்காக நீங்கள் கிரியைகளை நடப்பீங்கன்னு இயேசு சொன்ன உடனே இப்ப அடுத்த கேள்வி எழும்புகிறது. வாசிக்கலாம் 28ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் தேவையான போஜனத்தை பெறுவதற்காக கிரியைகளை நடப்பீங்கன்னு சொன்னார். இப்ப அந்த கிரியை என்னன்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே உங்களுடைய கிரியையா இருக்கிறது. அதனால தீத்துவின் புஸ்தகத்துக்கு எழுதும் போது சொன்னாரு, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி அவர்களை கடிந்துகொள். ஆன்லைன் செய்தியா போட்டிருக்கிறேன், வேணா நீங்க டீப்பா பார்க்கணும்னா எங்களுடைய யூடியூப் சேனல்ல பாத்துக்கிடுங்க. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாக நிச்சய கடிந்துகொள் என்று தீத்துவின் புஸ்தகத்தில் ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். நல்லா கவனிங்க. இப்போ மனுஷகுமாரன் மீது நான் வைக்கத்தக்கதான விசுவாசமே நித்திய ஜீவன் வரைக்கும் எனக்கு தேவையான போஜனத்தை தருகிற கிரியா இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல வல்லவலா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க போஷிக்கப்படுவீங்க. யார் மேல விசுவாசம் பிரதர்? மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மீது. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமியும்.
உடனே எங்க அடுத்த கொஸ்டின் வருது. உடனே எங்களுக்கு என்ன செய்ய, ஒரு அடையாளத்தை காண்பி என்ன சொன்னாங்க பாருங்க, வாசிங்க 30ஆம் வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? இந்த கேள்வியை அவனை கேட்கலாமா? முன்னாடிதான் 5000 பேர் என்ன பண்ணிருக்கிறாரு, போஷிச்சிருக்கிறாரு. 12 கூட நிறைய மீன் எடுக்கும்படி போஷிச்சிருக்கிறாரு. 5 அப்போ 2 மீனை கொண்டு. ஒரு சபையில ஒரு ரெவரண்ட் பேசினாரா, என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அற்புதம்லாம் நடக்கல, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகும்போது சாப்பாடு கட்டிட்டு போறது என்னது, இங்க பக்கத்துல உள்ள ஒரு சபையில தான் வழக்கம். அதே மாதிரி அங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம விசுவாசம் எல்லாம் அப்படிதான் இருக்குது. அப்ப இந்த ரெவரண்ட் இப்படி பேசுறாருன்னா, இந்த ரெவரண்ட் போதனை கேட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பானே, அவன் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவான்னு பாருங்க. அங்க தெளிவாக தான் போட்டிருக்குது, இவ்வளவு பேரை போதிக்கணும் அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அவங்க கையில கொண்டு வந்தாங்கன்னு போடப்படல. அங்க தேடி பார்த்தான் சொல்றாரு. என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு பையன் கிட்ட இருக்குதுன்றாங்க. அப்படி கொண்டு வந்திருந்தா கூட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? அந்த பையன்கிட்ட மட்டும் மீதி என்ன செய்யுது, கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அழகா தெளிவா தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறாரு. இவ்வளவு அற்புதம் செய்யறாரு. கரையில் இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி படகுல நடுவில் போய் ஏறினாரு கடலுக்குள்ளன்னு தெரியல. இதை விட வேற என்ன அடையாளம் வேணும்? அதனால தான் இயேசு சொன்னாரு, நீ அற்புதத்தை பார்த்து என்ன தேடி வரல, போஜனத்துல திருப்தி ஆனதுனாலதான் வந்தானாரு. இப்படிதான் ஏன் சொன்னாருன்னு, இவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது, அதை நேரடியா பார்த்திருக்கிறான், 3 நாளா கண்டிருக்கிறான். இவ்வளவு கண்டோம், இப்ப திரும்ப கேட்கிறான், நீ என்ன காண்பிக்க போறீரேன்றான். அதனாலதான் ஆண்டவராய் கர்த்தர் மறுபடியுமாக ஒரு அற்புதத்தை நடப்பிக்கல. பணக்கார உட்கார்ந்து கேட்டான்ல, ஆண்டவரே நீ லாசருவை திரும்ப அனுப்பிட்டீர்னா என் சகோதரலாம் என்ன செஞ்சிருவான், மனம் திரும்பிடுவான்ல. அப்ப என்ன சொன்னார், ஆல்ரெடி எல்லாம் இருக்கிறாங்க, அதை கேட்டு மனம் திரும்பினா போதும். அதை கேட்டு மனம் திரும்பாதவன் இவன் போனா கூட என்ன செய்ய மாட்டான், மனம் திரும்ப மாட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் நல்லாவே செய்வார். இந்த இடத்துல அற்புதத்தையும் காமிக்கல, அடையாளத்தையும் காமிக்கல. பதிலா என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். அற்புதத்தை கேட்டதற்கு பதிலாக வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். நாங்க என்ன சோத்தை விட்டோம், வெளியே வரவே இல்லை. நீர் என்னையா அடையாளத்தை காமிச்சீரு? மோசே பாருங்க, வானத்திலிருந்து என்ன பண்ணார், வனாந்தரத்தில் இதை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், அதை கொடுத்தாருன்றான். அதை மோசே கொடுக்கலடா, உனக்கு பிதாதான் கொடுத்தாரு. இவர் ஜீவ அப்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தா அவன் என்ன சோத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. எப்பொழுதும் எங்களுக்கு இது கிடைக்கிற மாதிரி மட்டும் பண்ணோம், நாங்க நிம்மதியா சாப்பிட்டு என்ன செய்வோம், நாங்க ஜாலியா இருப்போம். இதுக்கு மாத்திரம் ஏதாவது வழி இருந்தா சொல்லுகிறத விட்டு வெளியே என்ன வரவே இல்லை. அவர் இவ்வளவு தெளிவா பேசி நினைச்சல வெளியே வர மறுக்கிறான் பாருங்க. அப்ப சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஒரு காலம் பசி அடையான், ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன்னா நீ விசுவாசத்தா போதும், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன். நீ பசியா இருக்க போறதும் இல்ல, நீ தாகமா இருக்க போறதுல தானே அதோட அர்த்தம். நீ என்னை விசுவாசித்தா போதும். தேவன் யார நல்ல ஆசீர்வதித்து நடத்துகிறாரோ, எவனொருவன் தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறானோ அவன் தன்னுடைய ஜீவனால பத்தி கவலையப்பட மாட்டானா. பிரசங்கி எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பிரசங்கி 5 கடைசி வசனம். அவனுடைய இருதயத்துல மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன்னுடைய ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். நாங்க செத்து போன பிறகு எழுதியிருக்காரு இல்ல, உயிரோடு இருக்கணும் தான் எழுதியிருக்காரு. அதிகமாய் நினையான். கடந்த காலத்தையும் நினைக்க மாட்டான், எதிர்காலத்தையும் நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் விசுவாசம் யார் மேல இருக்குது, தேவன் மேல் இருக்குது. தேவன் புசிப்பதற்கும் அவன் மகிழ்ந்திருப்பதற்கும் அவனுக்கு அனுக்கிரகம் செய்யறாரு. அந்த அனுக்கிரகத்தினால அவனுக்கு என்ன வராது பிரதர்,
கடந்த காலத்தை பற்றி நினைவு வராது, எதிர்காலத்தை குறித்து என்ன வராது, கவலைகள் வராது. அவன் அதிகமாக தன்னுடைய ஜீவனுள்ள நாட்களை குறித்து கவலைப்பட மாட்டான். ஏன் பிரதர்? அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப யாரு பிரதர் கவலைப்படுவா? என்னைக்கும் குறைவோடு இருக்கிறவன் தான் கவலைப்படுவான். அவனுக்கு யார் மேல விசுவாசம் இல்ல? கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல. நல்லா கவனிங்க. அவனுக்கு தொழில் மேல விசுவாசம் இருக்குது, கர்த்தர் கொடுத்த வேலை மேல விசுவாசம் இருக்குது. ஆனா வேலையை கொடுத்த கர்த்தர் மேலேயோ தொழிலை கொடுத்த தேவன் மேலேயோ என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அதனால துக்கப்படுறான். கடந்த காலத்தை நினைச்சவங்க அழுகுறான், புலம்புறான், எதிர்காலத்தை குறிச்சும் புலம்புறான். ஏன் பிரதர் புலம்பல் வருது? எவன் ஒருவனுக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறதோ புலம்புவான். ஏன்னா அவன் எதை பத்தினாலும் புலம்பிட்டே இருப்பான். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவனுள்ள நாளை அதிகமா அவன் சிந்திக்காம இருக்கிறான்னா கர்த்தர் அவனுக்கு மகிழ்ந்து இருக்கும்படியான அனுக்கிரகத்தை தந்திருக்கிறார் என்று அர்த்தம். திரும்ப நான் சொல்றேன், கடந்த காலத்தை பத்தியும் புலம்ப மாட்டான், எதிர்காலத்தை பத்தி என்ன செய்ய மாட்டான், புலவ மாட்டான். கொஞ்சம் நாங்க உஷாரா இருந்திருந்தா, அப்பவே நாங்க ஒரு 2 கிரவுண்ட் இடத்த வாங்கி போட்டிருந்தா இந்த புலம்பலும் இருக்காது. என்னங்க அப்பெல்லாம் பிரதர் 300 ரூபாய்க்கு வித்தான் பிரதர், அன்னைக்குதான் உன்ட்ட 300 ரூபாய் இல்லையா? அந்த உண்மையை சொல்றியா? அன்னைக்கு 300 ரூபாய்க்கு வித்தான், ரைட், அதெல்லாம் ஓகே தான். அன்னைக்குதான் உனக்கு அந்த 300 ரூபாய் இல்லையே, அதை சொல்ல மறுக்கிறது. அப்பெல்லாம் வாங்கி போட்டிருந்தா என்னமா அப்பவே ஒரு சும்மா வச்சிருந்து அப்படி வீசிட்டு இருந்த மாதிரி. அப்போ 300 ரூபாய் இல்ல. அப்ப எதுக்கு அந்த புலம்பி என்ன செய்ய போறோம்? புலவ போறது இல்லை. அப்படிதானே? விலை ஏறிடும் பிரதர், ஏறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா ஏறினதை வாங்குறதுக்கு உனக்கு என்ன தருவாரு? செல்வத்தை தருவாரு. அதைத்தான் சொல்றாரு. எதுக்கையா திருப்தி இல்லாத செல்வத்தை நோடி நோடி ஓடி ஏன் பிரயாசப்பட்டு ஏன் கவலை அடைகிற அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் நினைச்சாரு, பேசுகிறார். அப்ப சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் அவனுக்கு பசி இருக்காது, ஒரு காலம் அவனுக்கு தாகமும் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அவன் விசுவாசம் யார் மேல? கர்த்தர் மேல. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது அதாங்க. அதுக்கு பின்னாடி ஆழமா 4 வசனத்தை சொல்றாரு. வாசிட்டு ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். 36ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய கூட்டம் சேர்க்கணும்லாம் ஆசை இல்லை. பிதா யாரை என்கிட்ட அனுப்புறாரோ அவன் என்கிட்ட வருவான். ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க. அறிக்கையில இன்னும் சொல்றாரு, 44ஆம் வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் அவன் என்னிடத்துல வரமாட்டான். அப்ப எவ்வளவு பெரிய ஃபெய்த் வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். ஐயா, தேவனுக்கு சித்தமான அவன் என்கிட்ட வருவான். உண்மையான ஊழியக்காரனும் பெரிய கூட்டத்துக்கெல்லாம் அங்கலாய்க்க மாட்டான். தன்னிடத்துல வருகிற ஜனத்தை சரியா நடத்தி கூட்டிட்டு போறோமா, அதுதான் அவனுடைய பார்வையில் என்ன செய்யும், அவனுடைய எண்ணத்தில் அது மட்டும்தான் இருக்கும். என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறுகிற வரை என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியாவை தாண்டும் போது, அந்த ஏரியாவை நினைக்கும் போது, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இந்த மகன் ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க, மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வியாதியை குறித்து சொன்னாங்க, மைண்ட்ல என்ன பண்ணிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த வியாதியிலிருந்து இவங்களை எப்படி விடுதலையாக்குவது? எங்கேயாவது எவனாவது மருத்துவத்தை சொன்னாலும் உடனே டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? ஞாபகம் வரும். என்கிட்ட ஒரு சகோதரி இப்ப போன வாரம் போன் பண்ணார். போன் பண்ணி, அண்ணே நீங்க இந்த கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு மருந்து கொடுத்தீங்களாம், அது அவருக்கு ஹீல் ஆகி போச்சான், இப்ப அந்த மருந்து எனக்கு கொஞ்சம் வேணும்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு. எனக்கு யோசிக்கிறேன், எப்படா கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம்? அப்புறம் யார் சொன்னா அந்த பேரை சொல்றாரு, எனக்கு அந்த பேரு மைண்ட்ல ஏற மாட்டேங்குது. என்னடா இப்ப எனக்கு அதுவார ஒரு புது வியாதி ஆயிடுச்சு, என் ஒய்ஃபே டென்ஷன் ஆகுறாதுங்க. யாரையா வந்து பேரை சொன்னா அவங்கன்னா யாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சாதான் மண்டக்குள்ள நினைச்சது வருது. அவ்வளவு ஞாபகம் வருது, என்ன ஆகிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், இது கூட ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறா. அப்படியாவது நல்லா கவனிங்க. அப்போ அவர் ஒரு பேரை சொல்றாரு, இது எந்த வருஷமா நடந்துச்சு, என்ன நடந்துச்சு ஒன்னும் ஞாபகம் வரல. அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சு, ஆகா சரி ஆமா இவருக்கு ஒரு மருந்து கொடுத்தோம், நான் மருந்து அனுப்பணும், செத்து போயிட்டாரு. அப்படியா? இப்ப அதுக்கு என்ன வழின்னு, சரி அடுத்த வழி ஏதாவது ரூட்டு போட்டு பார்ப்போம். என்கிட்ட கர்த்தர் யாரை அனுப்புகிறாரோ அவர்களை நான் சரியா நடத்தினா போதும். இது என்னுடைய மனப்பாங்கு. பிரதர் அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, இப்படி கூட சேர்த்துட்டா தேவையில்லை. இயேசுவும் அந்த மனப்பான்மையில் தான் இருந்தார். பிதாவுக்கு எது சுத்தமோ அவன் என்கிட்ட வருவான், என்னை அவன் விசுவாசிப்பான். விசுவாசித்தவனை ஒண்ணு நான் தாகமடையாம பார்த்துக்கிடுவேன்,
நான் பசி அடையாமல் நான் பார்த்து கொள்ளுவேன். இந்த ரெண்டு காரியத்தை முதலாவது சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. 37ஆம் வசனத்துல முதல் ஆசீர்வாதம், பசியா இருக்க மாட்டான், தாகமா இருக்க மாட்டான். ரெண்டாவது என்னது, அவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்ப மூணாவது சொல்றாரு பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப பிதாவினுடைய சித்தமே என்னதான், நீங்கள் பசி அடையாம தாகம் அடையாம இருப்பதும் புறம்பே தள்ளப்படாம இயேசு கிறிஸ்துக்குள் இருப்பதும் தான் பிதாவினுடைய சித்தமும் கூட. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களை போஷிப்பது மாத்திரமல்ல, உங்களை புறம்பே தள்ளாமல் காப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு நித்திய வாழ்வை தரும்படி உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பது பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அவருக்கு பிதா தந்தவைகளில் ஒன்றையும் அவர் இழந்து போகவே இல்லை. ஒரு இடத்துல சொன்னார் பிரதர், இல்ல, யோவான் நற்செய்தி புஸ்தகத்துல சுவிசேஷ பகுதியில பல இடத்துல சொல்றார், எனக்கு தந்தவைகளில் நான் ஒருவரை என்ன செய்யல, நான் இழக்கல காத்து கொண்டேன் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே வராரு. ஒன்னை மட்டும் அப்படி சொல்லும் போதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவாரு. என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இதுலயும் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, 70ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். யோவான் 17 ஜெபிக்கும் போது சொன்னார், கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேற யாரையும் நான் என்ன செய்யல, நான் இழந்து போகல. அப்போ 12 பேர்ல ஒருத்தனை தேவனாய கர்த்தர் பிசாசா தான் வச்சிருந்தார். யோவான் 13 தன்னுடைய சீசருடைய கால்களை கழுவும் போது சொல்றாரு, ஐயா நீங்க எல்லாம் ஏற்கனவே முழுகினவர்கள், நீங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் சுத்தமா இல்லைன்னு சொல்லி யூதாஸ் அங்கேயும் காமிக்கிறார். யூதாஸ் என்பவன் ஏன் பிரதர் நரகத்துக்கு தள்ளப்பட்டான் அப்படி கேட்டீங்கன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் பிசாசா தான் இருந்தான். கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி ஒரு பிசாசை கூட வச்சிருந்தார். 12 சீசல் ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டான பிரதர், அது எப்படி பிரதர் தேவனுடைய சித்தமா இருக்குன்னு ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? உங்களுக்கு எழுப்பியிருக்கான்னு தெரியல. அந்த கேள்வியினுடைய விடையை தேடணும்னா எப்பவும் வசனத்துல தேடணும். ஒரு மூத்த ஊழியக்காரி பிள்ளை அவரு. ஒரு சமயத்தில் ஒரு பிரசங்கத்துல சொன்னாரு, யூதாஸ் நரகத்தில் இருக்கிறதை பார்த்தேன், ஆனா அவனுக்குன்னு தனி கூண்டடிச்சு கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நரகத்தினுடைய எந்த கிரியும் அவனை என்ன செய்யல, தாக்கலன்னு பிரசங்கம். இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதாஸ் நரகத்துக்கு போனது அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படிங்க ஒரு சீசன் நரகத்துக்கு போக முடியும்? அதனுடைய வெளிப்பாடு, அவருடைய மாம்சத்தின் வெளிப்பாடு என்னன்னா, அங்க தனியா கூண்டடிச்சு வச்சிருக்காரு. நரகம்னா நரகம் தான், பரலோகம்னா பரலோகம் தான். அங்க ஒரு கூண்டு இங்க ஒரு கூண்டெல்லாம் என்ன செய்யல, எங்கெல்லாம் தனித்தனியெல்லாம் கிடையாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, 12ல் 1 பிசாசு, 12ல் 1 கேட்டின் மகன். ஆனா என் கூட தான் வச்சிருந்தேன். எதுக்கு வச்சிருந்தேன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தமும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் வச்சிருந்தார். வேற யாரையும் நான் இழக்கல. திரும்ப திரும்ப சொன்னார், அவரை விசுவாசிக்கிறவனை தேவன் இலக்க கொடுப்பதில்லை. நீங்க அவரை விசுவாசினா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க, நீங்க பசியா இருக்க மாட்டீங்க, நீங்க தாகமா இருக்க மாட்டீங்க. இப்ப இயேசுவை விசுவாசித்து இயேசுவை நேசித்து அவரோடு வாழ முற்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் குறைவு இருக்காது. சாட்சியா சொல்றேன், என் வாழ்க்கையில குறைவு இல்லை. தேவன் நிறைவாகவே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்ன வாஞ்சித்தாலும் அவர் எனக்கு தரார். நான் வாங்க நினைச்சா கூட நீ வாங்க வேண்டாம், நான் ஃப்ரீயா தரேன்றார். என்கிட்ட இருக்கிற சகலமும் அப்படிதான் கர்த்தர் என்ன போதிச்சார். என் கூட 2 வருஷம் ஊழி இல்லாத நாட்கள்ல ராம்குமார் ஒரு தம்பி, அவனுக்கு வேலை இல்லாத நாட்கள்ல என் கூட சுத்திட்டு இருப்பான். எங்க போனாலும் கூட வருவான். 1.5 வருஷம் என் கூட சுத்திட்டு இருந்தான். அவன் சொல்லுவான், அண்ணே நீங்க ஆசைப்பட்டா போதனே, அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த அரை மணி நேரத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறது கையில. தம்பி ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எங்க இருந்தாலும் எனக்கு வரும். நான் வாங்கறது இல்லை. அதை 1.5 வருஷம் கூட இருந்து பாக்குறான். அண்ணன் இப்பதான் சொன்னாரு, காரை ஓட்டி இறங்கணும், அதுக்குள்ள ஒரு ஆள் கொண்டு வந்து நினைச்சது டெய்ரி மில்க
அவன் பாக்குறான், பார்த்துட்டு சொல்லலான்னு நீங்க நினைச்சா போதும் நடந்துருது. ஏன் பிரதர்? அப்படிதான் கர்த்தர் உங்களையும் நடத்த விரும்புறாரு. என்ன மட்டும் இல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ, அவருடைய விசுவாசத்துல வாழ நினைக்கும் போது அது நடக்கும். தேவன் என்னெல்லாம் விரும்புறீங்களோ எல்லாத்தையும் தருவாரு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா உங்க வாழ்க்கை தேவனுக்குள்ளாக, தேவனை விசுவாசிக்கத்தக்கதாக இருக்கணும்னு தேவனாய் கர்த்தர் விரும்புறாருல்ல. அதுக்குள்ள வர மாட்டேங்கிறீங்களா? தானே பிரச்சனை. போஜனத்துக்காக தேடுறீங்க. நித்திய ஜீவன் வரை என்னை கொண்டு செல்லுகிற ஒரு போஜனம் இருக்கிறது, அந்த போஜனத்தை வாஞ்சித்தேனோ, அல்லது உலகத்துல எனக்கு ஜீவனா இருப்பது என்னது, அதை நான் வாஞ்சித்தேனோ, அந்த வாஞ்சிக்குள்ள வர மாட்டேங்கிறீங்களா? தான் பிரச்சனை. மணங்கா கழுத்துள்ள ஜனமாகி இந்த ஜனத்தை உடைய சுதந்திரமா வச்சுக்கிடும் ஜோம் பண்ணா மோசே. யாத்திரா 34:9 மணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆனா இந்த ஜனத்தை சுதந்திரமா வச்சுக்கிடும். பதில் என்ன உண்டாச்சு? ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்து சொன்னாரு, எந்த ஜாதிகளிடத்தில் நடக்காத அற்புதம் ஒன்று நடக்கும். அவன் அற்புதத்துக்காக ஜோம் பண்ணலையே. அவன் என்ன சொன்னா, எந்த ஜனத்தை வச்சுக்கிடையா, எங்களை ஏற்றுக்கொள்ளையா, தன்னையும் சேர்த்தா சொன்னார். இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் சொல்லிட்டு எங்களை என்ன பண்ண, சுதந்திரமா ஏற்றுக்கொள்ள. நான் அதானே ஜெபம். நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா போதும், நான் இயேசு விசுவாசத்தோட பிள்ளையா வாழ்ந்தா போதும் நீங்க விரும்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடக்கும். அவர் ஒருவனையும் பசியா இருக்க விடுவதும் இல்லை, ஒருவனையும் தாகமா இருக்க விடுவதும் இல்லை, ஒருவனையும் புறம்பே தள்ளுவதும் இல்லை, ஒருவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழக்க கொடுப்பதில்லை. எனக்கு நீ தந்ததுல ஒருத்தனை கூட நிச்சயல நான் இழக்க கொடுக்கல. இழக்க கொடுக்கல நோக்கம் என்ன பிரதர்? அவன் தடமாறினாலும் அவனை மனுஷனா மாத்துறாரு, தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறாரு, அவனை கழுவி தான் விரும்புகிற வண்ணமாக அவனை என்ன செய்யறாரு? உருவாக்குறார். நம்ம என்ன செய்வோம் பிரதர்? 1-2 முறை பார்ப்போம், தள்ளி விட்டுருவோம். ஆனா கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல. அவனை மாத்தாம அவர் விடுறதே இல்லை, மாற்றியே தீர்வார். அதனால அவரால் சொல்ல முடிச்சது, பிதா எனக்கு தந்தவள் ஒருத்தரை கூட நான் என்ன செய்யல, நான் இழக்கலன்னு என்ன பிரதர்? இந்த பூமியில் இழக்கிறது மாத்திரம் இல்ல, எல்லாரும் நான் எங்க கூட்டி வந்துருவேன், பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். கடைசி நாளில் நான் உயிரோடு எழுப்பிடுவேன். இதுதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின போதனையாக அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கிரியை என்ன பிரதர்? நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு செல்லுகிற போஜனத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு என் கிரியை என்னன்னா, மனுஷகுமாரனை விசுவாசிப்பதே அந்த கிரியையா இருக்கிறது. இதை சொல்லிட்டு பின்னாடி வரும்போது சொன்னாரு, இதெல்லாம் கேட்கும் போதுதான் நானே வானத்திலிருந்து எனக்கு அப்பன்னு சொல்லும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்ள சீசர்களில் சிலருக்கு கூடாமல் இருந்தது. எந்த சீசருக்கு பிரதர்? 2வது சர்க்கிள் இருந்த 70 சீசர்களுக்கு. முதல் சர்க்கிள் 12 சீசர், 2வது சர்க்கிள் என்னது 70. அதுக்கு மேலேயும் நிறைய சீசர்கள் வச்சிருந்தாரு. இந்த போதனை கடினமா இருக்கிறது. யார் இதை கேட்பான்னு சொன்னது யாரு கேட்டீங்கன்னா, அந்த 2வது வட்டத்தில் இருந்த அந்த 70 பேர். அப்பதான் இயேசு கிறிஸ்து 12 பேரையும் பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? தியாகம் பண்ணாம இயேசு கிறிஸ்துவோடு பயணிப்பது கடினம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா 12 சீசரும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க. செய்யற தொழிலை விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு வந்ததுனால யூதர்களுடைய பகையை என்ன பண்ணாங்க? சம்பாதிச்சாங்க. சபைகளுக்கு புறம்பாக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. விரட்டப்பட்டாங்க. எத்தனை இழப்புகளை சந்திச்சாங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது அவ்வளவு கடினமா பிரதர்? கண்டிப்பா கடினம். எந்த விதத்துல கடினம் பிரதர்? அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ விரும்பினீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை பயக்கும். உடன் வேலை பார்க்கிறவங்க பயப்பாங்க. எல்லாரும் உங்களை நினைச்சுவாங்க, பயக்கதான் செய்வாங்க. சத்தியத்தை உங்க வீட்டுல பேசி பாருங்க, உங்க சொந்த அப்பா உங்களை பயப்பாரு, சொந்த பிள்ளை உங்களை நினைச்சோம். என்னங்க இதெல்லாம் இலக்கு தான் கொடுக்க. எதுக்கு பிரதர்? கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக. அப்போ பிரதர் நீ ஆசீர்வாதமா இருப்ப சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். நானே கடினமா பேசுறேன், இதான் சத்தியம் சொல்றேன், அட்வைஸ் பண்றோம், கோவம் தானே வரும். எத்தனை பேர் கோவப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் என்னை விட்டு விலகி போயிருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு என் மேல வெறுப்பா இருக்கிறாங்க. எதுக்கு எனக்கு அவங்களுக்கு வாய்க்க தகராறா?
எந்த பிரச்சனை இல்லையே. பிரச்சனை என்னது? சத்தியம் தான் பிரச்சனை. சத்தியத்தை கொடுக்கும் போது என்ன உண்டாகுது? கோபம் உண்டாகுது, எரிச்சல் உண்டாகுது. சத்தியம் தான் பிரச்சனை. அப்ப வேற பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே. மாமனா மச்சானா வேற என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் பகை வருகிறது? சத்தியத்தை பேசும்போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும் போதும் அந்த சீசர்கள் ஏராளமான காரியத்தை இழந்தாங்க. அதனாலதான் அவர் உயிர் தெழும்பின உடனே அன்றைக்கு சாயங்காலமே பூட்டி அறைக்குள் இருந்த தன்னுடைய சீசர்களை போய் என்ன பண்ணாரு? போய் பார்த்தார். எனக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டு வந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? கிறிஸ்துவுக்கு தெரியும். இப்ப என்ன குறிச்சு அவருக்கு தெரியும். ஊழியத்துக்கு வாடானோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். அவரு தெரியும். அவர் தெரியாமல இருக்கிறாரு. கர்த்தர் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? என் மகன் செஞ்சானே, நான் எப்படி இவனை வெறுமையா வைப்பது? நான் எப்படி இவனை பசியோடு வைப்பது? நான் எப்படி இவனை தாகத்தோடு வைப்பது? யார் பாப்பா? இயேசு பாப்பாரு. யாருக்காக செஞ்சான்? எனக்காக தானே. எனக்காக தானே ஒப்பு கொடுத்தான். எனக்காகத்தான் அதை செஞ்சான். அன்னைக்கு ஒருவேளை அழைத்த அழைப்பிலிருந்து பின்மாறலையே, விட்டுட்டு ஓடலையே, அவ்வளோத்தையும் தாங்கி நின்னானே. அப்படி யார் பாப்பா? இன்னைக்கு இருக்கிற பிளஸிங்ஸ் நீங்க பாக்குறீங்க. அன்றைக்கு இருந்த பிளஸிங்ஸ் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அவருக்கு என்ன பிரதர் நல்லா இருக்கிறாரு பிரதர். அன்னைக்கு இருந்த பிளஸிங்ஸ் அன்னைக்கு இருந்த ஊழியம், அன்னைக்கு எங்களுடைய ஒப்பு கொடுத்தல், எங்களுடைய அர்ப்பணிப்பு, நாங்க போராடின போராட்டம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுல யாருக்கு மட்டும் தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் அவரு ஒரு காலகட்டத்திலும் அவரை நாடி விசுவாசித்த வந்த பிள்ளைகளை புறம்பே தள்ளுவதே இல்லை. ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு. இந்த 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போறோம். 63ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களை விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றான். அழகா தெளிவா ஆண்டவராய் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கு பின்னாடிதான் அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, பிதா அனுக்கிரகம் செய்யலனா, பிதா கொடுக்கலனா என் கூட ஒருத்தன் நீங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள வில்லாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்பதை தேவனாய் கர்த்தர் பேசுறார். போஜனத்துக்காக அல்ல, தேவன் உங்களை அற்புதத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலமா ரட்சித்து வைத்திருக்கிறார். அழிந்து போகிற புரோஜனத்துக்கு காட்டுகிற பிரயாசத்தை விட நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை நடத்துகிற போஜனத்திற்காக கிரியைகளை நடப்பியுங்கள். அது ஒன்றும் பெரிய கடினமான காரியம் அல்ல. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே அந்த கிரியையாய் இருக்கிறது. அந்த கிரியையாய் இருக்கிறது. ஒரு செய்தி ஒண்ணு நான் ஆராதனை போது கொடுத்த உடனே ஒரு சகோதரி வந்தாங்க. வந்து எங்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்றீங்க, இது தவறான உபதேசம் என்று எங்கிட்ட சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சா போதும் நாங்க. நான் உடனே சொன்னேன், விசுவாசிகள் தான் ஆட்டோமேட்டிக்கா செய்வானு. என்னங்க நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் என்ன சொன்னாரு? உங்கள் இருதயத்துல எழுதினார். இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அப்ப சகோதரி சொன்னேன், நீங்க சரியா வந்திருக்க மாட்டீங்க, அப்பப்போ வந்து போகிற ஆடா என்ன பண்ணிருப்பீங்க, இருந்திருப்பீங்க. அதனால முழுமையான சத்தியம் நான் பேசுறது உங்களுக்கு இணைஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது. அப்ப நியாயப்பிரமாண இருதயத்தில் எழுதுறது நான் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் பேசினேன். வாய்ப்பாடு படிக்கிறோம், 1 2 சார் 2 2 சார் படிக்கிறோம் இல்லையா? எப்படி ஒரு காலகட்டத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்களாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. படிச்சீங்க, எல்லாத்தையும் உட்காந்து நினைச்சீங்க, மனப்பாடமா படிச்சீங்க. இப்போ 2 2 சார் எவ்வளவு அப்படின்னு அப்படியே போடுறீங்க. டக்குன்னு சொல்றீங்கல்ல. இப்ப என்னாச்சு பிரதர்? இப்போ அந்த அட்டவணை தேவையா பிரதர்? வாய்ப்பாடு தேவையா பிரதர்? வாய்ப்பாடு தேவையில்லை. வாய்ப்பாடு எங்க இருக்கு? இங்க எழுதப்பட்டுருச்சு இல்லையா? அப்ப இப்ப உயிர் எழுத்து என்னது, உயிர்மெய் எழுத்து என்னது, மெய் எழுத்து என்னது, மொத்தம் எத்தனை, இதெல்லாம் கேட்டா மொத்தம் எத்தனைன்னா உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியல. பாதி பேர் தான் சொல்லுவீங்க. மொத்தம் எத்தனை? 247. சில அப்படியே வாய் உச்சரிக்கிறீங்க. அதனால என்ன சொல்ல கூட மேட்ச் பண்ணிக்கலாம்.
47. அந்த 247 சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா தமிழ் வாசிக்க தெரியும், தமிழ் பேச தெரியும், தமிழ் எழுத தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா வருஷப்படுத்தி சொல்ல சொன்னா என்ன செய்யாது, தெரியாது. அப்ப எப்படி பிறகு தெரியுது? அதுல இருந்து 247 உள்ள என்ன ஆயிட்டு. இப்ப எனக்கு கையில ஆய்க்கு எல்லாம் அந்த வாய்ப்பாடு, அந்த அட்டவணை, அதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அதே தாங்க நியாயப்பிரமாணமும் கிறிஸ்து இருதயத்தில் எழுதிட்டாரு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன், இயேசு மேல அன்பு வந்துருச்சுங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை எப்படி செய்ய முடியும்? கேள்வி புரியுதா இல்லையா? ஒரு பேரண்ட, தகப்பனை, தாய ஒரு பிள்ளை நேசிக்குது அப்படின்னா அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்கு விரோதமா என்ன செய்ய சில காரியத்தை. என்னங்க, 2 பேர்ல ஒரு ஆளை பிடிக்குது நீங்களேன், ஒரு ஆள்கிட்ட வம்பு பண்ணும், இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யும்? என்னங்க, அவர்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடுது இல்ல, புரியுதா இல்லையா? உண்மையை போய் சொல்லிடுது. இப்ப ஏன் பிறகு சொல்லிச்சு? அன்பு இருக்கிறதுனால சொல்லிச்சு. சிலருக்கு அப்பாவை பிடிக்கும், சிலருக்கு அம்மாவை பிடிக்கும். பிடிச்ச ஆள்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடும், பிடிக்காத ஆள்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யும், வம்பு பண்ணுது இல்லையா? உலகத்தில் நடக்கிறது தானே, நீங்க பண்ணதானே, நீங்க பண்ணினது உங்களுக்கு நடக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப என்ன பிரதர், கிறிஸ்து மேல அன்பு வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்வேன், நான் கீழ்ப்படிவேன். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை, இயேசு மேல விசுவாசம் வச்சா போதும் பிரதர். அப்ப எதையும் செய்ய வேண்டியதில்லை, விசுவாசம் மட்டும் போதுனீங்கன்னா, விசுவாசம் வச்சாதான் எல்லாம் செஞ்சிருவீங்களா ஆட்டோமேட்டிக்கா? சொல்றது விளங்குதா விளங்கலையா? ரொம்ப சிம்பிள் பிரதர், இயேசு விசுவாசத்தா போதும். அப்ப வேற ஒண்ணும் தேவையில்லை இல்லையா? அப்படின்னீங்கன்னா வேற ஒண்ணும் தேவையில்லைன்னு எப்படி செய்வீங்க? விசுவாசத்தை ஆட்டோமேட்டிக்கா இயேசு மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையாவே மாறிடுவீங்க. அதுக்கு பிறகு வேற ஒண்ணும் தேவையில்லை. அது என்ன செய்யுது பிரதர், என்னை நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துகிற போஜனமா எனக்கு என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த கடினமான உபதேசத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டாரு, ஏன்னு தெரியல. அப்ப இதுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கா பிரதர்? ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கு. அப்ப இது கடினமா இருந்துச்சா பிரதர்? எனக்கு கடினமா இல்ல, நீங்க கடினமா உணர்றீங்களா எனக்கு தெரியல. ஆனா ஏன் பிரதர் அவன் ஓடுனதுக்கு ஒரே காரணம், அவர்கள் யூத மார்க்கத்துல பாரம்பரியத்துல அடிமைப்பட்டு கிடந்ததுனால. இப்ப இயேசு என்ன ஃபாலோ பண்ணுன்றார், அதான் அவனுக்கு பிரச்சனை. மோசைய ஃபாலோ பண்ற வரைக்கும் அவனுக்கு என்ன இல்ல பிரச்சனை இல்ல இல்லையா? அவன் என்ன சொன்னா, மோசை கொடுத்தாரியா நீர் தந்தீரான்னு கேட்டான். கேள்வி உங்களுக்கு புரியுதா? மோசை தந்தார் வானத்திலிருந்து, நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காமிச்சிருந்தா? அப்பதான் உட்காந்து பந்தி இருந்து ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்து சொன்னா, மோசை எனக்கு அப்ப தந்தாரு, நீர் எனக்கு என்ன அடையாளம் காமிச்சிருந்தா? அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த காரியங்களை நீங்க நல்லா உணர்ந்து கொள்ளணும். கிறிஸ்து மேல ஒருத்தனுக்கு அன்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான். இது ஈஸி தான், இது லகுவானதுதான். அதுக்குதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் உனக்கு லகுவானது. நுகம் என்னது? மாட்டோட கழுத்துக்கு மேல போட்டுற அந்த தடி, அதாவது அந்த மாடு அங்க வழி விலகி போகாம சொன்னபடி கேட்கறதுக்காக பூட்டப்படுகிற ஒன்று. இப்ப கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகத்துல எத்தனையோ நுகத்தை சுமந்துட்ட, ஏன் நுகம் அவ்வளவு கடினமானது அல்ல, அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஊழியமே செஞ்சாலும் நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ஊழியமே செஞ்சாலும் என்னாலும் உங்களை சுமக்க முடியாது, நீர் தான் என்ன செய்யணும். என்னங்க ஊழியம் செய்றீங்க, அப்ப நாங்க முதுகுல இயேசுவான தூக்கி போட்டுட்டு பாரமா சுமக்கிற மாதிரி சீன் போடுவாங்கல்ல சில ஊழியக்காரங்க, அது உண்மை இல்லை. ஊழியம் செஞ்சாலும் அவர் தான் எங்களை என்ன செய்றாரு, பாடு பிரதர் அடிமா மிகைப்படுத்துறான்னு அர்த்தம். நிறைய காரியத்தை சொல்லிட்டே இருக்க முடியும், மிகைப்படுத்துறான்னு அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவருடைய பிள்ளையா மாறுறவனுக்கு ஒன்னும் கடினம் இல்ல, அவர் தான் நடத்துவார். அவர் என்ன மாற்றுவார், அவர் உங்களை மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவார். அப்படிதான் மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் ஒரே நாள்ல நிச்சயில வரல. ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டருக்கு ஊழியம் பண்ண பிரதர் 2007 முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிளஸிங் ஸ்டான்லி இப்ப இல்ல, இப்ப 2023 அவர் வேற. இந்த 16 வருஷத்துல என்ன வந்திருக்கு பிரதர்? நிறைய வேதத்தை கற்றிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய அன்பு புரிஞ்சிருக்குது,
தேவன் எப்படி நடத்துகிறார் என்பது புரிந்திருக்கிறது. ஒரு ஆட்டை எப்படி நடத்தணும்னு தெரியுது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல தெரியுது. 2007 தெரியாது. இன்னைக்கு எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அதுக்கான தீர்வை சொல்றதுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த பக்குவத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த நடத்துதலை கொடுத்திருக்கிறாரு. மாற்றம் இருக்கு இல்லையா? இந்த மாற்றம் யார் உண்டாக்குனது? எனக்கு நானே உண்டாக்கிட்டுறேன். கிறிஸ்து உருவாக்கினார், தேவன் உருவாக்கினார். தேவனாய் கர்த்தர் அற்புதமா கரம் பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. அதுதான் உண்மையை தவிர வேறு காரியம் இல்லை. உணர்ந்தவளாக இப்ப ஜெபிக்க போறீங்க. அப்படியே இருக்கிற இடத்துல இப்படியே எழுந்திருக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கிறபடியினால் என்னை நாடி வந்தீர்கள். நான் காண்பித்த, நான் செய்து முடித்த அற்புதத்தை பார்த்து நீங்கள் என்னை நாடி வரவில்லை என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதிவு செய்தார். சொன்னார், ஐயா, அழிந்து போகிற போஜனத்திற்கா அல்ல, நித்திய ஜீவன் வரை நடத்துகிற அந்த போஜனத்திற்காக, அந்த போஜனத்திற்காக கிரியைகளை நடப்பி மனுஷகுமாரனை விசுவாசிப்பதே அந்த கிரியையா இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிப்பார், என்னை கரம் பிடிப்பார், என்னை அழைத்து செல்லுவார். பிதா அவருக்கு கொடுத்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினதில்லை, அவர் இழக்க கொடுத்ததும் இல்லை. உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழக்க கொடுப்பவர் அல்ல. அவரை விசுவாசித்தீங்கன்னா உங்களை ஒரு காலத்திலும் அவர் இழக்க கொடுப்பவர் அல்ல. அவன் பசியா இருப்பதில்லை, அவன் தாகமா இருப்பதில்லை. தேவனாய் கர்த்தர் அவனுக்கு எல்லா அனுக்கிரத்தையும், மகிழ்ந்திருக்கிற அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். அதனால் அவன் அதிகமாக தன்னுடைய ஜீவனுள்ள நாளை நினைத்து பார்ப்பதில்லை. தேவன் கொடுத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அதை லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிதான் சொல்றார். ஐயா, தேவனுடைய பிள்ளையே, உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியத்தை குறித்து, திருப்திப்படுத்தாத காரியத்தை குறித்து, இன்னும் 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 என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து கவலையோடு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டோட சொல்ல போறீங்க, ஆண்டவரே, இனி அதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு செல்லுகிற, என்னை நடத்துகிற போஜனத்தை எனக்கு தாரும். உண்மையை நான் விசுவாசித்து முழுமையா என்னை ஒப்புவிக்கிறேன். அன்னைக்கு பவுல் சொன்னார், நினைச்சதை என்னால செய்ய முடியல, நான் விரும்பினதை செய்யாம விரும்பாத செய்து வருகிறேன், என் அவயவங்களிலே தீமை உண்டென்கிற பிரமாணத்தை நான் பார்க்கிறேன், அது என்னை நன்மை செய்ய விடல. யார் என்னை இந்த மரண சரத்திலிருந்து விடுவிப்பார் சொல்லிட்டு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்தான் என்ன மரண சரத்திலிருந்து விடுவிக்க முடியும். அவர்தான் என்ன பாவத்தினுடைய கட்டுகள் இருந்து விடுவிக்க முடியும். அவர்தான் என்னை உயிர்ப்பித்து நிலைநிறுத்த முடியும். அவர்தான் நித்திய ஜீவன் வரைக்கும் தேவையான போஜனத்தை எனக்கு தர முடியும். அந்த போஜனம் மேன்மையானது, அந்த ஆசீர்வாதம் மேன்மையானது. உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைக்கும். வேறு காரியங்களை கணக்கிடாதபடி தேவனுடைய காரியத்துக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. கர்த்தர் சொன்னபடி உங்களை புறம்பே தள்ளாம, பசியோடு தாகத்தோடு வைக்காம, உங்களை பூரணப்படுத்தி நிறைவான கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் குறைவுகளெல்லாம் ஒளிந்து போகும். உங்கள் குறைவுகளை ஒளிந்து போக பண்ணி நிறைவாய் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஒப்புவீங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்தில் கடந்து வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் மாற, தேவனுடைய மகிமை வெளிப்பட என் சர்வ வல்லவனீர் ஆண்டவரே அவருடைய கரம் பிடித்து நடத்த, பசியோடு தாகத்தோடு அல்ல, நிறைவான கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு தேவையான ஜீவனை பெற்றவர்களாய், நித்திய ஜீவன் வரைக்கும் தேவையான போஜனத்தை பெறும்படி கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். பிதா உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை ஒரு காலத்தில் நீர் இழக்க கொடுக்க மாட்டீர். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் இவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. குறைவுள்ள பாத்திரங்களா இருந்தாலும்
நீர் புறம்பே தள்ளுவதில்லை. வார்த்தையின்படி அரவணைத்து ஆசீர்வதித்து உயிர்ப்பியும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.